அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTVschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த 2023-24க்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியாச்சு. எதுக்கு? MBA MCA அட்மிஷனுக்கு TANCET எக்ஸாம் எழுதுகிறவங்க அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க. இந்த லெஃப்ட்டில் இருக்க மெனு இது ஜெனரலாக கொடுத்துருக்காங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. பட் இந்த லெஃப்ட்டில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்மிஷன் பேசஸ் இருக்குது, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருக்குது, ஷெட்யூல்லாம் இருக்குது. இந்த ஷெட்யூலை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்றதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இது கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும், என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் இவங்க வந்து 22 வருது, இது சப்போஸ் டு பி 22ன்னு வரக்கூடாது. இப்போ 23க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த PDF ஃபைல் எனக்கு ஓப்பன் பண்ணதுனால அது வருது. கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது 23 ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. MBA MCA 2023க்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் பாருங்கள். தி என்டையர் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டெப்ஸ். எத்தனை ஸ்டெப்பு இருக்குது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைனில் தான் பதிவு பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸு கேட்கும். நீங்கள் அந்தந்த காலேஜ் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்குல்லையே, அதை வேணுமே கிளிக் பண்ணணும். இந்த ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, அப்லோடிங் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ்கள் பதிவேற்றல். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்கோ அதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு, தரவரிசைப்படுதல் தனித்தனியாக இருக்கும். MBA MCAவுக்கு ஓகேங்களா, அவங்களுக்கு தனித்தனியாக ரேங்க்கு லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். அப்புறம் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஃபஸ்ட்டு லெவலில் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கெலாம் வரும். யார் யாருன்னா, அந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, எக்ஸர்சைஸ் வார்ட்ஸ் கேட்டகரி, இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நடக்கும். அடுத்து காமர்ஸ் மற்றும் ஜெனரல் கவுன்சிலிங், பொது பிரிவுக்கு கவுன்சிலிங். அது எப்படின்னா, இந்த இனிஷியல் டெபாசிட் பண்ணணும், சேர்க்கைக்கான முன்பணம் செலுத்துதல். அதுக்கு அடுத்ததாக வந்து உங்கள் காலேஜ் சாய்ஸஸை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல். இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆப்ஷன். உங்களுக்கு சீட்டு ஒதுக்கிட்டு பண்ணிட்டாங்க, கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அலாட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஃபைனல் அலாட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு, அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் டு தி அலாட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ். அடுத்த ஸ்டெப் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. ஒன்ஸ் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அது எப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்போஸ் இதில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு SCA to SC கவுன்சிலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டீட்டெயிலாக பாருங்கள் என்ன வரைக்கும் சொல்லிட்டு. இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த MBA கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.